விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் எபோலா வைரஸை கட்டுப்படுத்த தீவிர முயற்சிகள் மேற்கொண்டுள்ள போதிலும் அது நம்மை முந்தி செல்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் கடந்த மே 15ஆம் தேதி எபோலா பாதிப்பு குறித்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து இதுவரை 1900க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் இது வரலாற்றிலேயே இரண்டாவது மிக மோசமான எபோலா பாதிப்பாக அமைந்துள்ளது. எபோலாவின் பாண்டிபக்யோ வகையை சேர்ந்த இந்த தொற்று பரவலின் மையப்பகுதியாக காங்கோ ஜனநாயக குடியரசு அமைந்துள்ளது. அங்கு நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் நோயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு தடையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எபோலா வைரஸை கட்டுப்படுத்த தீவிர முயற்சிகள் மேற்கொண்டுள்ள போதிலும் அது நம்மை முந்தி செல்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. தொற்று பரவல் விகிதம் அதிகமாக உள்ளது என்றும் இந்நோயின் பரவலை கட்டுக்குள் கொண்டுவர அதிகாரிகள் சிரமப்படுகிறார்கள் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது.